Okay, so let's continue with the other topics. இப்போ வரைக்கும் நம்ம ஸ்பெஷல் ஐட்டம்ஸ் அண்டர் கேபிட்டல் கெயின் பார்த்துட்டு இருந்தோமா. ஸோ இப்போ அதில் அடுத்து பார்க்க போகிற ஐட்டம் வந்து காம்புடேஷன் ஆஃப் கேபிட்டல் கெயின் இன் கேஸ் ஆஃப் டெப்ரிஷியபிள் அசெட். ஓகேவா? ஸோ வாட் இஸ் த டெப்ரிஷியபிள் அசெட்? எந்த அசெட்டில் வந்து ஸோ எந்த அசெட்டில் வந்து நம்ம டெப்ரிஷியேஷன் எடுக்க போகிறோமோ, எந்த அசெட் வந்து கொஞ்சம் டியூரபிள் இயர்ஸுக்கு தான் இருக்குமோ, அது வந்து ஃபார் எவர் அப்படியே இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் எவ்ரிதிங் அதர் தென் லேண்ட். ஓகேவா? அது எல்லாமே வந்து டெப்ரிஷியபிள் அசெட். கரெக்டாக? அதே மாதிரி டெப்ரிஷியபிள் அசெட்லேருந்து நமக்கு கேபிட்டல் கெயின் வருமா அப்படிங்கிறது தான் கொஷன். ஏன்னா டெப்ரிஷியபிள் அசெட்டில் எங்கே கவர் ஆகுது? நமக்கு டெப்ரிஷியபிள் அசெட் எல்லாமே பிஜிபிபியில் கவர் ஆகுது. கரெக்டாக? ஸோ அப்போது இங்கே இருக்கிற டெப்ரிஷியபிள் அசெட் நம்ம எதுக்கு கொண்டு வந்திருக்கோம்? 50 என்ன சொல்ல வராங்க இதான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். சரியா? First, in case of capital asset on which depreciation has been allowed under section 32. section 32ங்கிறது ஒன்றும் இல்லை, டெப்ரிஷியேஷனோட செக்ஷன். ஓகேவா? ஸோ எந்த அசெட்டுக்கெலாம் டெப்ரிஷியேஷன் நம்ம கிளைம் பண்ணுறோமோ அந்த அசெட்டோடைய வேல்யூ சீஸ் ஆகும்போது, சீஸ்னு அர்த்தம் இட் டஸ் நாட் எக்ஸிஸ்ட். ஸோ அந்த அசெட்டோட வேல்யூ புக்ஸில் காலி ஆகும்போது அதை வந்து நம்ம 50 50Aக்கு கீழே கவர் பண்ணுறோன்னு அர்த்தம். ஸோ இப்படி சொல்லும்போது ரொம்ப காம்ப்ளெக்ஸாக ஃபீல் ஆகுது. என்ன சொல்ல வரீங்க அதானே? ஸோ ஆல் அசெட் இந்த பிளாக் ஆர் ட்ரான்ஸ்ஃபர் டியூரிங் த ப்ரீவியஸ் இயர் ஆர் மணி பேபிள் ஆன் த அசெட் ட்ரான்ஸ்ஃபர் டியூரிங் த இயர் எக்ஸீட்ஸ் த டோட்டல் காஸ்ட். எக்ஸாம்பிள் பிளான்ட் அண்ட் மெஷினரி அக்கௌண்ட்டு. ஓகேவா? ஸோ இதில் ஒரு மெஷின் இருக்காது, 2-3 மெஷின் இருக்கும். கரெக்டாக? இப்போ என்னென்னா இதில் ஒரு அசெட்டுக்கு நம்ம ஒரு டெப்ரிசியேஷன் கொடுப்போமா, நம்ம புக்ஸில் கொடுக்குற டெப்ரிசியேஷன் ஒன்றா இருக்கும், இன்கம் டேக்ஸ் ஆக்ட் படி கொடுக்குற டெப்ரிசியேஷன் ஒன்றா இருக்கும். ஸோ என்ன ஆகும்னா ஓவர் த இயர்ஸ் இதோட வேல்யூ டெப்ரிஷியேட் ஆகி நம்ம புக்ஸ் படி இது வந்து முடிஞ்சு போயிருக்கும். பட் இன்கம் டேக்ஸ் ஆக்ட் படி இதில் என்ன இருக்கும்? இன்கம் டேக்ஸ் ஆக்ட் படி இதில் வந்து ஒரு சில வேல்யூ இருக்கலாம். லெட்டஸ் சே ஒரு 5,000 6,000 10,000 இந்த மாதிரி ஏதோ ஒரு அமௌண்ட் இருக்கலாம். ஆர் உல்டா கேஸ் இன்கம் டேக்ஸ் படி அதோட வேல்யூ நில்லாச்சு, பட் ஃபினான்ஷியல் அக்கௌண்ட் படி அதோட வேல்யூ ஜாஸ்தியாக இருக்குது. அப்போது இதை வந்து நம்ம ஸ்க்ராப் பண்ணணும், இது வந்து ரைட் ஆஃப் பண்ணோம் இல்லையா? ஸோ இந்த அமௌண்ட் என்னென்னு சொல்லுவோம், நம்ம ட்ரீட் பண்ணுவோம்னா கேபிட்டல் கெயின்னு ட்ரீட் பண்ணுவோம். அண்ட் whenever there is a gain with this depreciable asset அது எப்போவுமே என்னவாக இருக்கும்? ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயினாக மட்டும்தான் இருக்கும். இட் வில் பி எய்தர் ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் ஆர் ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் லாஸ். ஓகேவா? ஸோ whenever it's a depreciable asset that is transferred when the block value is gone but the value in the books are available and the transfer நம்ம என்னன்னு சொல்லுவோம்? STCG or STCL. it will never be LTCG or LTCL. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது அந்த பர்டிகுலர் வருஷத்துக்கு நம்ம அதுக்கான டெப்ரிசியேஷன் வந்து நம்ம கொடுக்க மாட்டோம். சரியா? ஸோ எனி கெயின் ஆர் லாஸ் அரைசிங் ஃப்ரம் த ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் டெப்ரிஷியபிள் அசெட் அண்டர் செக்ஷன் 50 ஷால் ஆல்வேஸ் பி ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் ஆர் ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் லாஸ். ஃபைனா? ஸோ இப்போ இதில் ஒரு கொஷின் பார்ப்போமா நம்ம. ஸோ லெட் அஸ் see one numerical in this. ஸோ ஃபஸ்ட்டு கேஸ் ஏ. ஓகேவா? கேஸ் ஏல என்ன சொல்கிறேன் நான்? வேர் all assets in the block are transferred during the previous year. ஓகேவா? ஸோ என்ன பண்ண போகிறேன்? ரெண்டாக பிரிச்சுக்கிறேன். இஃப் sold at 9 lakh rupees, இன்னொன்று வந்து if sold at 10 lakh rupees. இது எல்லாமே ஹைப்போதெட்டிக்கல் இமேஜினரி ஃபிகர்ஸ் தான், இங்கேருந்து நான் எடுக்க மாட்டேன். ஓகேவா? ஸோ லாஜிக்கலாக யூ டோன்ட் சி இங்கேருந்து எடுத்தாங்கன்னா இட்ஸ் லைக் ஹைப்போதெட்டிக்கல். ஃபைனா? ஸோ பிஜிபிபிக்கில் இது எப்படி ட்ரீட் பண்ண போகிறோம்? அண்டர் பிஜிபிபி. ஃபைனா? ஃபஸ்ட்டு ஓப்பனிங் ரிட்டர்ன் ஆன் வேல்யூன்னு ஒன்று இருக்குமா? புக்கில் ஒரு ஓப்பனிங் ஒரு க்ளோசிங் பேலன்ஸ் இருக்குமா? இந்த வருஷத்தோட க்ளோசிங் அடுத்த வருஷத்தோடைய ஓப்பனிங். கரெக்டாக? ஸோ ஃபஸ்ட்டு அண்டர் இதுக்கு வந்து நம்மளுக்கு எவ்வளோ எடுத்துக்கலாம்? லெட்டஸ்டே ஒரு 3,50,000 எடுத்துக்கிறோம். ஓகேவா? 3,50,000 அதே 3,50,000 இங்கேயும் வச்சுக்கலாம். அப்போ தான் நமக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். வேணா? இப்போது லெட்டஸ்டே நான் கொஞ்சம் அடிஷன்ஸ் வச்சுருந்தேன் இந்த வருஷம். அடிஷன்ஸ்னால் என்ன அர்த்தம்? வாங்கியிருக்கேன், மெஷினரி நான் வாங்கியிருக்கேன். அடிஷன்ஸ் ஒரு 4 லட்ச ரூபான்னு வச்சுப்போம். இது ஸ்டடி மேட்டில் இருக்கும், யூ கேன் சி. நெக்ஸ்ட்டு இப்போது டோட்டல் காஸ்ட் புக்ஸ் படி என்ன? ஓப்பனிங் ப்ளஸ் அடிஷன்ஸ் இஸ் ஈக்குவல் டு க்ளோசிங் வேல்யூ. கரெக்டாக? ஸோ டோட்டல் காஸ்ட் ஆஸ் பர் புக்கு இந்த பிளாக்ல எவ்வளோ இருக்குது? 7,50,000. இப்போ இதில் ஏதாவது டெலிஷன்ஸ் இருந்தால் மைனஸ் பண்ணும்.
இல்லைன்னா அப்படியே விட்டுரும். கரெக்டாக? ஸோ இப்போது இந்த அசட் எல்லாத்தையும் நான் 9 லட்ச ரூபாய்க்கு சேல் பண்ணிட்டேன்னு வச்சுப்போம். டெலிஷன்ஸ். கரெக்டாக? இஃப் இட் இஸ் சோல்டு ஃபார் 9 lakh rupees. பார்த்தீங்கன்னா புக்கில் வேல்யூ இருக்குது, நான் அதிகமான வேல்யூக்கு நான் விற்கிறேன். ஓகேவா? இப்போ என்ன ஆகுது? கிராஸ் காஸ்ட் ஆஃப் த பிளாக் மிச்சம் ஏதாச்சும் இருக்கா? இல்லை, எல்லாமே விற்றாச்சு, ப்ராஃபிட்க்கு சேல் பண்ணியாச்சு. ஸோ எதுவுமே அமௌண்ட் இருக்காது. கரெக்டாக? அண்ட் இதை வந்து லெட்டர் சே 5 lakh rupeesக்கு விற்கிறேன். இப்போ என்ன ஆகுது? மொத்த அசட்டையும் நான் 5 லட்ச ரூபாய்க்கு விற்றுட்டேன். மிச்சம் 2,50,000 என் பிளாக்ல இருக்குது. கரெக்டாக? பட் லாஸில் விற்றுருக்கேன். கரெக்டாக? இப்போது இந்த அசட்டையும் நான் விற்றுட்டேன். இங்கேயும் நில்லு, இங்கேயும் நில். ஏன்னா ஃபிசிக்கலி இந்த இடத்துல அசட் இருக்கக்கூடாது. நான் வந்து இதை வந்து க்ளோஸ் பண்ணிட்டேன். ஓகேவா? ஸோ என்னன்னு சொல்கிறேன் இதை, சின்ஸ் பிளாக் சீசஸ் டு எக்ஸிஸ்ட். ஏன்? புக் படி வேல்யூ இல்லை, நான் ஃபுல்லாகவே சேல் பண்ணிட்டேன். அந்த அசட்டை ஃபுல்லாகவே நான் என்ன பண்ணிட்டேன்? அசட்டை ஃபுல்லாகவே நான் சேல் பண்ணிடல. சரியா? அப்போ என்ன ஆகும்? அப்போது இதோட டேக்ஸ் இம்ப்ளிகேஷன் என்ன? அண்டர் கேபிட்டல் கெயின் பிஸ்னஸ் படி பிஜிபிபியில் நம்ம காமிச்சிட்டோம். இப்போ கேபிட்டல் கெயினில் ஒரு இம்ப்ளிகேஷன் வரணும்ல, அதுதான் இந்த நெகட்டிவ் அண்ட் பாசிட்டிவ் அமௌண்ட்ஸ். ஸோ என்ன பண்ணுறோம்? என்னுடைய சேல் வேல்யூ வில் பி மை ஃபுல் வேல்யூ ஆஃப் கன்சிடரேஷன். கரெக்டாக? அப்போது ஃபுல் வேல்யூ ஆஃப் கன்சிடரேஷன் எவ்வளோக்கு நான் சேல் பண்ணேன்? 9 lakh and 5 lakh. அது அப்படிங்க எழுதிக்கிறேன். 9 lakh 5 lakh. ஓகேவா? இதோட காஸ்ட் ஆஃப் அக்வசிஷன், அதாவது பிளாக் படி இருந்த வேல்யூ. பிளாக் படி ரிட்டன் டவுன் வேல்யூ எவ்வளோ? ஓப்பனிங் ப்ளஸ் அடிஷன்ஸ் 7,50,000 7,50,000. கரெக்டாக? அந்த அமௌண்ட் அப்படியே எழுதிக்கலாமா? இப்போது என்னுடைய அசட்டோடைய வர்த்து 7,50,000, நான் விற்றது 9 lakh. அப்போ எனக்கு 1,50,000 ப்ராஃபிட். 5 lakh வர்த்து 7,50,000க்கு விற்றுருக்கேன். அப்படின்னா எனக்கு 2,50,000 லாஸ். கரெக்டாக? வாங்கினது 7,50,000, விற்றது 5 lakhக்கு. அப்போ எனக்கு லாஸ் ஆகுது. கரெக்டாக? ஸோ திஸ் இஸ் வாட்? திஸ் இஸ் கால்ட் STCG ஆர் STCL. ஓகேவா? இதுவும் ஷார்ட் டேர்ம் தான், இதுவும் ஷார்ட் டேர்ம் தான். ஈவன் தோ இட் இஸ் ஹெல்டு ஃபார் அ லாங்கர் பீரியட், நம்ம இது ஷார்ட் டேர்ம் தான் நம்ம சொல்லுவோம். ஓகேவா? நெக்ஸ்ட் கேஸ் பி. இதுலேயே இன்னொரு கேஸ் பார்ப்போம். லெட் அஸ் சே கேஸ் பி. கேஸ் பிக்கு என்ன பண்ணுறேன்? இந்த அமௌண்ட்ஸ் எல்லாமே அப்படியே சேமாகவே வச்சுப்போம். ஓகேவா? நான் அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஒரே ஒரு குட்டி சேஞ்ச் மட்டும் பண்ணோம். காப்பி. ஓகேவா? ஸோ இங்கே நான் என்ன சொன்னேன்னா, பிளாக்ல இருக்க எல்லாமே விற்றுட்டேன் அப்படின்னு சொன்னேன் போன பார்ட்டில். இங்கே நான் என்ன சொல்கிறேன்னா, இதில் மட்டும் ஒரு 2,50,000 அசட் வேல்யூ இருக்குது. ஓகேவா? அப்போ என்ன ஆகுது? இந்த கொஷின் படி இதில் பிளாக் சீசஸ் டு எக்ஸிஸ்டா? கரெக்டா? பட் இதன்படி என்ன ஆகுது? பிளாக் கண்டினியூஸ் டு ஹாவ் அமௌண்ட். கரெக்டா? பிளாக் கண்டினியூஸ் டு claim depreciation as per section 32. ஓகேவா? இப்போது எதில் கேபிட்டல் கெயின் வரும்? இதில் கேபிட்டல் கெயின் வருமா? வராது. ஏன்? பிளாக்ல வேல்யூ இருக்குது, அந்த வேல்யூவை அந்த வருஷம் 32க்கு கீழே டிடக்ஷனும் கிளைம் பண்ணுறேன். அப்போ இது என்டையராக எதுக்கு கீழே போயிடுது? பிஜிபிபி கீழே போயிடுது. அப்போ இங்கே கேபிட்டல் கெயினுக்கு வராது. பட் இது அதுவே ஃபஸ்ட்டு கேஸ் பார்த்தோம்னா அண்டர் கேபிட்டல் கெயின் same thing will repeat. Full value of consideration will be my selling price, that is 9 lakh rupees. இதில் என்ன பண்ணுவேன்? என்னுடைய காஸ்ட் ஆஃப் அக்வசிஷன், தட் இஸ் என்னுடைய பிளாக் வேல்யூ 7,50,000. இப்போ எனக்கு ஒரு அமௌண்ட் வருதா? 1,50,000. this will be my STCG. கரெக்டாக? வெயிட், காஸ்ட் ஆஃப் அக்வசிஷன் ஜாஸ்தியாக இருக்குது,
கம்மியாக தான் இருக்கா? ஓகேவா, எஸ்டிசிஜி. ஓகேவா, இதுவே இந்த இடத்துல 17 இருக்குது, மேலே 9 இருக்குன்னா எஸ்டிசிஎல் ஆயிடும். நீ எவ்வளோ நேரம் இந்த வச்சுருந்தாலும் சரி, மெட்டீரியல் ஆஃப் த ஹோல்டிங் பீரியட் யுவர் அமௌண்ட் வில் பி ஆல்வேஸ் ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின். ஸோ நோட். இங்கே நம்ம கற்றுக்கிட்டது என்னது? immaterial of whether or not the asset is held for a short or long period, a gain or loss on a depreciable asset is always what? Is always short term. ஓகேவா, இன்னொரு வாட்டி சொல்கிறேன். நம்ம ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் படி 9 lakh 5 lakh ரெஸ்பெக்டிவ்லி செல் பண்ணுறோம். ஓப்பனிங் வேல்யூ இதுவாக இருக்குது, பர்ச்சேசஸ் இவ்வளோ பண்ணுறோம், க்ளோசிங் வேல்யூ இது. இந்த க்ளோசிங் வேல்யூ இருக்கிறதுல 9 lakhக்கு மொத்தமாக நான் செல் பண்ணிட்டேன், புக்கில் வேல்யூவே காட்டல, பிளாக் சீசஸ் டு எக்ஸிஸ்ட். சிமிலர்லி 7,50,000 க்ளோசிங் வேல்யூ இருக்கிறது 5 லட்ச ரூபாய்க்கு மொத்தமாக விற்றுட்டேன், பிளாக் சீசஸ் டு எக்ஸிஸ்ட். அப்போ என்ன ஆகுது? ரெண்டுத்துக்கும் கேபிட்டல் கெயின் வரும். ஏன்னா இனிமேல் அது வந்து என் புக்ஸில் இருக்காது, பர்மனெண்ட் ட்ரான்ஸ்ஃபர், கேபிட்டல் ட்ரான்ஸ்ஃபர். கரெக்டாக? ஸோ ஃபுல் வேல்யூ ஆஃப் கன்சிடரேஷன் இஸ் 9 lakh 5 lakh. காஸ்ட் ஆஃப் அக்விசிஷனில் புக்கில் இருந்த அதே வேல்யூ, மிச்ச அமௌண்ட்டு எஸ்டிசிஜி ஒரு எஸ்டிசிஎல் எடுத்துக்கும். கேஸ் 2ல் என்ன ஆகுது? பிளாக்ல இருந்து அமௌண்ட்டை நம்ம மொத்தமாக விற்கல, ஒரு பார்ட் ஆஃப் அசட்டை 5 லட்ச ரூபாய்க்கு விற்றுருக்கேன். இன்னும் பிளாக்ல வேல்யூ 2,50,000 நான் கேரி டவுன் பண்ணி காமிக்கிறேன். அந்த வருஷம் இதுக்கு டிப்ரிஷியேஷனும் நான் கிளைம் பண்ணுறேன். கரெக்டாக? அப்போ இது என்ன ஆகிடுது? இது என்னுடைய பிஸ்னஸ் அசட் ஆகிடுது. இது வந்து ஒரு கேபிட்டல் ட்ரான்ஸ்ஃபர் கிடையாது. தேர் இஸ் சம் பார்ட் ஆஃப் அசட் ஸ்டில் எக்ஸிஸ்டிங் இந்த பிளாக். ஸோ 32க்கு கீழே டிப்ரிஷியேஷன் வாங்கி நான் கண்டினியூ பண்ணுவேன் ஆஸ் யூஷுவல். பட் இங்கே பார்த்தீங்கன்னா 9 lakh rupeesல நான் சேல் பண்ணுறது வந்து 7,50,000 வேல்யூ மொத்தமாக சேல் பண்ணுறேன், பிளாக்ல எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்கிறேன். அப்போ இது ஒரு பர்மனெண்ட் கேபிட்டல் ட்ரான்ஸ்ஃபர். ஸோ இதை நான் என்ன பண்ணுவேன்னா ஃபுல் வேல்யூ ஆஃப் கன்சிடரேஷன் மேலே காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் பண்ணி எஸ்டிசிஜியாக ட்ரீட் பண்ணுவேன். ஸோ திஸ் பாயிண்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். எம்சிக்யூவில் கூட டெஸ்ட் பண்ண சான்ஸ் இருக்குது. whether or not the asset is held for a short or a longer period, gain or loss on depreciable asset will always be what? Will always be short term capital gain or short term capital loss. Fine. So this is something very 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 important. Fine. In the poker there is also something called marketable securities and wait, இது நான் இன்னும் உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன். ஸோ போனஸ் ஷேர்ஸ் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். வாட் இஸ் போனஸ் ஷேர்? போனஸ் ஷேர் அப்படின்னா, நான் ஒரு ஷேர் வச்சுருக்கேன் அப்படின்னா அந்த ஷேருக்கு எனக்கு இனாமாக கொஞ்சம் ஷேர்ஸ் கொடுப்பாங்க. லைக் ஃபார் எக்ஸாம்பிள், ஐ ஹாவ் 10 shares in டாட்டா. இப்போ போனஸ் ஷேர்ஸ் என்ன அர்த்தம்? ஃபார் எவ்ரி ஷேர் ஹோல்டர் வி கிவ் 2 shares ஃப்ரீயாக அப்படின்னு சொல்லலாம். அப்போ என்கிட்ட 10 shares இருக்கும்போது 10 into 2, அப்போ எனக்கு 20 shares எனக்கு ஃப்ரீயாக தருவாங்க. இதுக்கு பேர் தான் போனஸ் ஷேர். ஓகேவா? இப்போ இந்த ஷேருக்கு நான் ஏதாவது காசு கட்டினேன்னா கிடையாது. ஸோ காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் இஸ் நில். கரெக்டாக? அப்போது இதுக்கு வந்து எனக்கு எவ்வளோக்கு நான் விற்றாலும் அந்த அமௌண்ட் ஃபுல்லாகவே கேபிட்டல் கெயின்னா ஆமாம். கரெக்டாக? ஃபார் எக்ஸாம்பிள், நான் இந்த 10 ஷேரை லேட்டஸ்ட் 100 ரூபாய்க்கு வாங்கியிருப்பேன், 100 ரூபாய்க்கு விற்றுட்டு 1000 ரூபாய்க்கு விற்றுட்டேன். இப்போ ரெசிஓ என்னது? 0. அப்போ கேபிட்டல் கெயின் ஃபுல்லாக வந்துடும். கரெக்டாக? ஸோ அந்த மாதிரி காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் இருக்கா இல்லையான்ற மாதிரி கன்ஃபியூஷன்ஸ் வரும். ஸோ எப்போ வரும்னா, நமக்கு இண்டெக்ஸேஷன் கான்செப்ட் இருந்ததுனால பேஸ் இயர் வச்சுருப்போம். பேஸ் இயருக்கு முன்னாடி இருக்க எல்லாத்துக்கும் நம்ம வந்து அன்னைக்கு டேட்டுக்கான இதை வச்சு நம்ம இண்டெக்ஸேஷன் பண்ணி போடுவோம். கரெக்டாக? பட் இது இண்டெக்ஸேஷன் இல்லாததுக்கெல்லாம் என்ன பண்ணுவோம்? ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது பில்டிங்லேயுமே வந்து நம்ம 50C எல்லாம் அப்ளை பண்ணுவோம் இல்லையா? 50C அப்ளை பண்ணுவோம். 1990க்கு முன்னாடி வாங்கினா ஃபேர் மார்க்கெட் வேல்யூ எடுத்துப்போம். இந்த மாதிரி கன்சிடரேஷன்ஸ் நம்ம நிறைய பார்த்தோம். ஸோ எது காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் டிட்டர்மைன் பண்ணுறதே கேபிட்டல் கெயினில் ஒரு முக்கியமான விஷயம். கரெக்டாக? ஸோ காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் இன் கேஸ் ஆஃப் போனஸ் ஷேர்ஸ் ஃபார் ஷேர் ஹோல்டர் என்ன அப்படின்னு பார்ப்போம். இதை ப்ராடாக 2 கேட்டகரியில் பிரிக்கிறோம்ப்பா. ஃபஸ்ட்டு, இஃப் அக்வயர்ட் பிஃபோர் 1st April 2001, 2001க்கு முன்னாடி வாங்கியிருக்கேன் அப்படின்னா 2001 அன்றைக்கி என்ன ஃபேர் மார்க்கெட் வேல்யூ இருந்துச்சோ அதை நான் காஸ்ட் ஆஃப் அக்விசிஷனாக எடுத்துப்பேன். ஏன்னா வெரி லாங் பீரியட் இல்லையா? இதுவே 2000க்கு அப்புறமா வாங்கிட்டேன்னா காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் வில் பி நில். ஸோ முன்னாடி வாங்கியிருந்தேன்னா இட் இஸ் ஃபேர் மார்க்கெட் வேல்யூ ஆஸ் ஆன் 2001. இஃப் இட் இஸ் பாட் ஆஃப்டர் தட் இட் வில் பி நில். ஓகேவா? நவ் கம்மிங் டு ரைட் ஷேர்னா என்னது? இப்போ போனஸ் எப்படி ஃப்ரீயாக கொடுத்தானோ அந்த மாதிரி ரைட் ஷேர் என்னென்னா,
ஃப்ரீயாக கொடுக்க மாட்டான், கம்மி ப்ரைஸ் கொடுப்பான். லேட்டஸ்ட் மார்க்கெட் வேல்யூ 10 ரூபானா நான் ஒரு 5 ரூபா தரேன், ஏன்னா நீ எக்ஸிஸ்டிங் ஷேர் ஹோல்டர்னு சொல்லுவான். இப்போ எனக்கு என்ன இருக்குது, நான் வேணும்னா 5 ஷேர் நான் வாங்கிப்பேன், இல்லைனா எனக்கு ஒரு கூப்பன் கொடுப்பாங்க இல்லையா, அந்த கூப்பன் வழியாக தான் நான் வாங்குவேன். இப்போ இதை வந்து நான் வேறு யாருக்காவது ரெனவுன்ஸ் பண்ணுவேன். இந்த ரைட்டை நான் வேறு யாருக்காவது கொடுத்துருவேன். எனக்கு 5 ரூபாய்க்கு கொடுத்தாங்கப்பா, நீ வந்து வச்சுக்கோ, பட் நீ வந்து எனக்கு ஒரு ஷேருக்கு 6 ரூபா கொடுக்கணும். அப்போ என்னோட மார்ஜின் 1 ரூபா. ஐ வில் கெட் 1 ரூபி பர் ஷேர் எக்ஸ்ட்ரா. தட் 1 ரூபி இஸ் மை ப்ராஃபிட். இதுக்கு பேர் என்னது, ரினவுன்ஸ்மெண்ட். எனக்கு இருக்க ரைட்டை வேறு ஒருத்தருக்கு கொடுக்கறது. ஓகேவா? ஸோ என்ன பண்ண, ரைட்ஸ் இஷ்யூவில் ஒரு எக்ஸிஸ்டிங் ஷேர் ஹோல்டருக்கு மார்க்கெட் வேல்யூவை விட கம்மியாக வந்து ஷேர்ஸை வந்து கம்பெனி ஆஃபர் பண்ணும். ஓகேவா? அந்த ஷேர் என்ன பண்ணலாம், ஒன்று அவனே அந்த ப்ரைஸுக்கு வாங்கிக்கலாம், வாங்கிட்டு ஃப்யூச்சரில் ஹையர் வேல்யூக்கு விற்றுக்கலாம். இல்லை எனக்கு வாங்க வேணாம்னு நினைக்கிறவங்க இந்த ஆஃபரை வேஸ்ட் பண்ணாமல் இருக்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ரைட்டை அவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கோ இல்லை வேண்டப்பட்டவங்களுக்கோ இல்லை ஃப்ரெண்ட்ஸுக்கோ இல்லை வேறு யாராவது கேட்டாங்கன்னா அவங்களுக்கும் என்ன பண்ணலாம், சேல் பண்ணலாம். இப்போது 5 ரூபா இருக்குன்ற பட்சத்தில் அவன் ஹையர் வேல்யூக்கு கொடுப்பான். லேட்டஸ்ட் 6 ருபீஸ், 7 ருபீஸ், 10 ருபீஸ் அந்த மாதிரி. ஸோ மார்க்கெட் வேல்யூ விட ஆப்வியஸ்லி அவன் கம்மியாக தருவான், அப்போ தான் அவன் ஷேர் விற்று போகும். ஸோ அப்போது இந்த ரெனவுன்ஸ்மெண்ட்டுக்கு வந்து எவ்வளோ மார்ஜின் வச்சுருக்கான், அவனுக்கு கிடச்ச எக்ஸைஸ் ப்ரைஸு மைனஸ் அவன் விற்ற ரெனவுன்ஸ்மெண்ட் ப்ரைஸ், எக்ஸைஸ் ப்ரைஸு, ரெண்டுத்துக்கான வித்தியாசம் தான் அவனுடைய ப்ராஃபிட் அண்ட் லாஸ். கரெக்டாக? ஸோ இதான் ரைட் ஷேர்ஸ். ஸோ ரைட் ஷேரை ப்ராடர் 2 கேட்டகரியில் பிரிக்கலாம். ஃபஸ்ட்டு ஹோல்டர் ஆஃப் ஒரிஜினல் ஷேர், ரிசீவர் ஆஃப் ரெனவுன்ஸ்டு ஷேர். ஓகேவா? ஒரிஜினல் ஷேர்னால் இப்போ என்கிட்ட ரைட் இருக்குது, நானே இந்த ரைட் எக்ஸைஸ் பண்ணி 10 ஷேர்னால் 10 ஷேர் வாங்கிட்டேன் 5 ரூபாய்க்கு. ஸோ இப்போ இதில் வந்து எனக்கு என்ன காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன், இன்கேஸ் ரைட் இஸ் எக்ஸசைஸ்டு, நான் எனக்கு கொடுத்த ரைட்டை நான் எக்ஸசைஸ் பண்ணிட்டேன், எனக்கு கொடுத்தாங்க, நானே எனக்கு கொடுத்த எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டேன் அப்படின்னா நான் எவ்வளோ ஆக்சுவலாக பே பண்ணணும் அந்த அமௌண்ட்டு ஆஸ் யூஷுவல். ஸோ காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் வில் பி ஆக்சுவல் காஸ்ட் பெய்டு பை த ஷேர் ஹோல்டர் ஃபார் அக்வயரிங் த ஷேர். அடுத்தது பீரியட் ஆஃப் ஹோல்டிங், என்றைக்கு அலாட்மெண்ட் ஆச்சோ அன்னையிலேருந்து. இப்போ நான் பே பண்ணியிருப்பேன் இல்லையா, பே ஆகி எனக்கு அந்த ஷேர் அலாட் ஆகணும், அப்போ தான் அது வாங்கின மாதிரி ஆகும். ஸோ என்றைக்கு டேட்டில் அலாட் ஆச்சோ அன்றைக்கி டேட்லேருந்து என்னோட பீரியட் ஆஃப் ஹோல்டிங் ஸ்டார்ட் ஆகும். ஓகேண்ணா? இதுவே அதை நான் ரெனவுன்ஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா அந்த ரெனவுன்ஸ்மெண்ட்டில் எனக்கு எவ்வளோ காசு வந்துச்சு. ஸோ ஃபுல் மார்க்கெட் வேல்யூ வில் பி அந்த ரெனவுன்ஸ்மெண்ட் ப்ரைஸ். லேட்டஸ்ட் எனக்கு 5 ரூபாய்க்கு ரைட்டில் கொடுத்தாங்க, அது 7 ரூபாய்க்கு விற்றேன், அப்போ ரெனவுன்ஸ்மெண்ட் ரேட் வில் பி 7 ரூபா. காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் ஏதாவது பே பண்ணணும் இதை வாங்குறதுக்கு இல்லை, ஸோ இட் வில் பி நில். அப்போ மொத்த அமௌண்ட் வில் பி மை ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் ஹவ் it is treated, either short term or long term, however it is. ஓகேவா? நவ் பீரியட் ஆஃப் ஹோல்டிங் எப்படி, என்னைக்கு ஆஃபர் கொடுக்குறாங்களோ அன்னையிலேருந்து. ஸோ என்னைக்கு டேட் ஆஃப் ரெனவுன்ஸ்மெண்ட் வருதோ அந்த டேட்லேருந்து நம்ம எடுத்துப்போம். இங்கே என்ன ரேட்டு, டேட் ஆஃப் ஷேர்ஸ் அலாட்மெண்ட், இங்கே டேட் ஆஃப் ரெனவுன்ஸ்மெண்ட், என்றைக்கு அந்த ரேட்டை அந்த ரைட்டை வந்து நான் ஷேர் பண்ணுறேனோ அது. சரிண்ணா? நெக்ஸ்ட் ரிசீவர். இப்போது நான் கொடுத்தேன், எனக்கு இது கேபிட்டல் கெயின். அப்போ வாங்குறவனுக்கு அவன் என்னைக்காச்சும் விற்பான்ல, அப்போ அவனுக்கு என்ன காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன், அவனுக்கு என்ன பீரியட் ஆஃப் ஹோல்டிங், அந்த டவுட்லாம் வரணும் இல்லையா? ஸோ இப்போது நான் வந்து வாங்கிட்டேன் ஒருத்தங்கிட்ட அந்த ரைட் ஷேரு, இப்போ எனக்கு என்ன அப்ளிகபிள், காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் வில் பி நான் எவ்வளோ காசு கொடுத்து வாங்கினோ அது ப்ளஸ் ரெனவுன்ஸ்மெண்ட் ப்ரைஸ் என்னவோ அது. ஓகேவா? ஸோ கம்பெனிக்கு எவ்வளோ காசு கொடுத்தேன், ரெனவுன்ஸ்மெண்ட் வாங்கின அந்த ஷேர் ஹோல்டருக்கு எவ்வளோ காசு கொடுத்தேன், ரெண்டும் சேர்த்து வரதான் என்னுடைய காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன். பீரியட் ஆஃப் ஹோல்டிங் ஆஸ் யூஷுவல், என்னைக்கு அலாட் ஆகுதோ அந்த ஷேர்ஸ். ஓகேவா? ஸோ ஷேர்ஸ்னு வரும்போது டேட் ஆஃப் அலாட்மெண்ட் தான் பீரியட் ஆஃப் ஹோல்டிங். பட் அதுவே நான் ரைட்ஸை ரெனவுன்ஸ் பண்ணேன்னா என்ன அர்த்தம், நான் என்னுடைய ரைட்டை வேறு ஒருத்தருக்கு கொடுத்துட்டேன், இதை வாங்குறதுக்கு எனக்கு உரிமை இருந்துச்சு கம்மி காசில், அந்த உரிமையை நான் வேறு ஒருத்தருக்கு விற்றுட்டேன். அப்போது அது வந்து எனக்கு டேட் ஆஃப் ரெனவுன்ஸ்மெண்ட், அந்த டேட் தான் நான் என்ன பண்ணிப்பேன், பீரியட் ஆஃப் ஹோல்டிங்கை எடுத்துப்பேன். ஓகேவா? ஸோ டு மேக் இட் ஈவன் மோர் ஈஸியர் ஒரு குட்டி எக்ஸாம்பிள் தரேன். மார்க்கெட் வேல்யூ ஆஃப் அ ஷேர் இஸ் 100 rupees. கம்பெனி இஷ்யூஸ் ரைட் ஷேர். எத்தனை ரைட் ஷேர் தராங்கன்னா ஒரு லெட்டஸ்ட் கொஞ்சம் அமௌண்ட் தராங்க. ஸோ ஃபார் எவ்ரி 1 ஷேர் வச்சுருக்கவங்களுக்கு 5 ஷேர் ரைட்டில் தராங்க. ஸோ லெட்டஸ் சே மிஸ்டர் எக்ஸ் ஓன்ஸ் 10 shares in the company. அப்போது இவனுக்கு எத்தனை ரைட் ஷேர்ஸ் ஆக்சுவலாக இப்போ கிடைக்கும், ஒரு ஷேர் வச்சுருந்தா 5 ஷேர் தருவான். அப்போ இவன் 10 ஷேர் வச்சுருக்கான், அப்போ அவனுக்கு எவ்வளோ கிடைக்கும், 10 ஷேர்ஸ் கிடைக்குமா? இப்போது ரைட் ப்ரைஸ்னு ஒன்று இருக்கும், எக்ஸைஸ் ப்ரைஸ், அது எவ்வளோக்கு தராங்கன்னா லெட்டஸ்ட் 90 rupeesக்கு தராங்க. மார்க்கெட் வேல்யூவோட 10 ரூபா கம்மியாக தராங்க. இப்போது மிஸ்டர் எக்ஸ் ஹேஸ் 2 options. ஒன்று, 10 ரூபாய்க்கு 10 ஷேர் அவனே வாங்கிக்கலாம், விச் மீன்ஸ் 100 rupees ஸ்பெண்ட் பண்ணி 10 ஷேர் அவன் வாங்கலாம். ஆப்ஷன் நம்பர் 2, 15 rupeesக்கு, சாரி தப்பாக போட்டேன், கம்மிங் பேக், 90 rupeesக்கு 10 shares 900 கொடுத்து அவன் வாங்கிக்கலாம். வாங்கிட்டு ஃப்யூச்சரில் இது அதிகமாக விற்றுக்கலாம், இல்லை மார்க்கெட் ப்ரைஸில் அன்றைக்கி மார்க்கெட் ப்ரைஸில் விற்றா கூட அவனுக்கு 10 into 10 100 rupees ப்ராஃபிட். கரெக்டாக? ஸோ அவன் இப்படி பண்ணலாம். ஆப்ஷன் நம்பர் 2 இதான் என்னது, ஒரிஜினல் ஓனர்ஸ் எக்ஸைஸ் ஆப்ஷன். நெக்ஸ்ட் என்னது,
இந்த ரைட்டு இப்போ எனக்கு வந்து ஒரு ஆப்ஷன் இருக்கா, இது வந்து எனக்கு கிடச்ச ஒரு ப்ரிவிலேஜ். இந்த ப்ரிவிலேஜ் என்னால் விற்க முடியும், என்னால் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். என்னது, மார்க்கெட்டில் 100 ரூபாய்க்கு போகிற ஒரு ஷேர் என்னால் 90 ரூபாய்க்கு வாங்க முடியும். இப்போ நான் என்ன பண்ணலாம், இந்த 90 ரூபாய் ஷேரை இன்னொருத்தனுக்கு 95 ரூபாய்க்கு விற்கலாம். 95 ரூபாய்க்கு நான் 10 ஷேர் விற்றுருவேன். அப்போ அவன் எனக்கு எவ்வளோ கட்டியிருப்பான், ஒரு அமௌண்ட் கட்டியிருக்கான். கரெக்டாக? ஸோ இந்த அமௌண்ட் தான் என்னது, என்னுடைய டிஃப்ரென்ஸு 90 மைனஸ் 95. இந்த 5 ருபீஸ் தான் என்னுடைய ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின். ஓகேவா? எத்தனை ஷேர்ஸ் வாங்கியிருக்கிறேன் இன்டூ தட் மச் டைம்ஸ். ஃபைனா? ஸோ இன் ஷார்ட் இதுதான் என்னது, ரைட் ஷேர்ஸ்க்கான கேபிட்டல் கெயின் கால்குலேட் பண்ணுறதுக்கான ஒரு மெத்தடு. ஓகேவா? ஸோ வித் திஸ் ஆல் த பாசிபிள் மெத்தட்ஸ் ஆஃப் கேபிட்டல் கெயின் வந்து ஓவர். ஃபைனா? ஸோ வித் திஸ் we can go to the deductions chapter. Done.